Hi friends, welcome to my kitchen. நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் மில்க் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பட்டர் மில்க் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல புளி இருக்குது. புளி இல்லாத பட்டர் மில்காக இருந்தால் கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் தான் செய்கிறோம். இது வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க. அளவுன்னு இல்லைங்க, கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறது கருவேப்பிலை, வரமிளகா, கடுகு. இது வறுக்கிறதுக்குள்ள பொருள். இது என்னென்னா துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, 2 வரமிளகா, இதுவும் பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்துருக்குங்க. இதெல்லாம் வறுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வச்சுடலாம். எண்ணெயில் போட வேண்டாம், சும்மாவே வறுத்துடலாம். நம்ம லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம். 1 by 1 வறுத்துடலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனது துவரம்பருப்பு போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு துவரம்பருப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த சாம்பார். இது கொஞ்சம் நல்ல ரெட்டிஷ் ஆகட்டும். அப்புறம் நம்ம வெந்தயமும் ஜீரகமும் மிளகாயும் போட்டுடலாம். 2 மிளகா போட்டுடலாம். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க மிளகாய் எல்லாம். இது எடுத்து வச்சாலும் கெடாதுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் கொஞ்சம் எல்லாம் நல்ல மணம் வரும், அது வரைக்கும் வறுத்துல நம்ம கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் லாஸ்ட் ஜீரகம் போட்டுட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு வறுத்துடலாம். இப்போ இது நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, வெந்தயமும் செவந்துடுச்சு. இப்போ ஜீரகத்தை போட்டுடலாம். இது ஒரு ஊறுகாய், அப்பளம், ஒரு பொரியல் இருந்தாலே போதும். மத்தியானம் சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் போட்டுடலாங்க. தேங்காய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேங்க நான். இது கூட நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேங்காயிலே ஒரு எண்ணெயில் இருக்கும். ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பு. லைட்டாக வணங்கினா போதும். பச்சை மிளகாய் நல்லா வணக்கணும். இது நைஸாக அரைக்கணுங்க. நம்ம இது கொஞ்சம் வறுபட்டதே நம்ம வெண்டைக்காய் இந்த வடச்சட்டியிலே வணக்கிட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. போதும் நம்மளுக்கு. இந்த சூட்டில் மறுபடியும் செவந்துடும். ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு. இப்போ இதுலேயே நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சிடுறேன். இதிலே வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா செவப்பாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே வடைச்சட்டி வச்சுட்டுங்க. கழுகவெல்லாம் இல்லை, அதிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான்.
இப்போ வந்து வெண்டைக்காயை நல்லா வணக்கி விட்டுடலாம். ஏன்னா கொல கொலான்னு ஆயிடும். கொஞ்சம் எண்ணெயில் வணங்கிச்சுன்னா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது, பச்சை கலர் அப்படியே இருக்கும். லாஸ்ட் தாளிச்சு விட்டா போதுங்க. லைட்டாக வணங்கினது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்குள்ளே இது ஆறிடும், இந்த மசாலா ஆறிடும். இதை அரைச்சி ஊற்றுன்னு நல்லா கொதிக்க விட்டாலே நம்மளோட மோர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா ஊற்றிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே மோர் ஊற்றிடலாம். மோர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, அப்படியே தாளித்து ஊற்றிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. இப்போ பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இதில் அளவாக தண்ணி ஊற்றிட்டு, வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இது விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு வெண்டைக்காய். இப்போ நான் அரைச்சி வச்ச விழுது இதில் போட போகிறேன். நைஸாக அரைச்சிட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு மோர் ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாயிட்டு ஆகிடும். இது போது. இப்போ கிரேவி வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். கிரேவி திக்காக இருக்குங்காட்டி நான் ஸ்லிம்மிலே வச்சுருக்கிறேன், ஏன்னா அடி பிடிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா இது கொதிக்கட்டுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அப்புறம் நம்ம வந்து மோர் ஊற்றிடலாம். மோர் ஊற்றி தாளிச்சது போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டர்மில்க் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்போட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம், நல்லா கொதி வந்திருக்கு. நடுவில் நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன், ஏன்னா அடி பிடிக்கும் அப்படின்ட்டு. தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம், அதனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம வந்து இந்த பட்டர் மில்க் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாங்க. இது நுர கட்டுற மாதிரி. உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டான்னா கொஞ்சம் வாட்டரியாட்டம் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும், அதனால நான் இந்த ஸ்டேஜில் எடுக்கிறேன். வரமிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்துனா தான் இந்த கலர் நம்மளுக்கு வரும். வெறும் பச்சை மிளகாய் இருந்தால் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் குழம்பு வந்து. உப்பு காரம் நான் செக் பண்ணிட்டேங்க, நல்லா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நுரக்கட்டுட்டும். அப்புறம் வந்து நம்ம தாளிச்சது போட்டுடலாம். நான் இங்கே ஆல்ரெடி தாளித்து வச்சுட்டேங்க, அதை போட்டுடலாம்.
இப்போ நல்ல நுரக்கட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. பட்டர் மில்க் ஊற்றினவர் கொஞ்சம் நுரக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம போதும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு. நான் சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட பட்டர் மில்க் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிச்சது போட்டுடலாம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. சுவையும் நல்லா இருக்குங்க. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.